இயேசுவை பத்தி இயேசுவை பத்தி யூதாஸ் கரியேத்தோட இயேசு பத்தி தெரியாதுன்னு கேட்டா எனக்கு நல்லாவே தெரியும். யூதாஸ் கரியேத்து மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச இயேசு, உங்களுக்கு எப்படி யூதாஸ் கரியேத்து உங்களுக்கு இயேசுவா எப்படி தெரியுமோ அதோட ஒரு 1000 மடங்கு யூதாஸ் கரியேத்து தெரியும். பக்கத்துல நான் சொத்து பார்த்துருப்பான், அப்படியே இருப்பான், சாப்பிட்டுருப்பான். அவர் வந்து 5 பேர் 2 பேர் பார்த்துருப்பான். அங்க அந்த பசங்க கூட இருப்பான், மலை பசங்க பேசுவா கூட இருப்பான். பட் இப்படி யோசிச்சு பார்த்தா அந்த ஒரு அவனுடைய எண்டிங், அவனுடைய முடிவுக்கு காரணம் என்னன்னா அவன் வந்து இயேசுவை ஃபேஸ் பண்றதுக்கு அவன் தைரியம். இப்ப நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா நம்ம ஒரு டைம் வந்து ஒருத்தவங்க ஃபேஸ் பண்ண முடியாது. நம்ம இப்படி பட்டமே அப்படி ஃபேஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு விஷயம் நம்மளை ஃபேஸ் பண்ண முடியலையே அப்படி இசப்பா நினைச்சிருந்தாங்கன்னா அப்போ எல்லாரும் சொல்றாங்க யூதாஸோட பேரு தான். யூதாஸ் வந்து ஜஸ்ட் வந்துட்டு அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவன் என்ன நினைச்சானா செய்யணும், சும்மா காமிச்சு கொடுப்போம் எதாவது பண்ணுவாங்களா இருக்கும் அப்படின்னு. அவன் வந்துட்டு அவன் ஏசப்பா சிறுநீரோட எண்ணத்தோட பண்ணான்னு கேட்டா எனக்கே தெரியல. ஆனா பேரும் பண்ணாங்கன்னா யூதாஸ் வந்து கம்மியா பண்ணுவாங்க. இந்த ஏச லாஸ்ட் டைம்ல அத்தனை வருஷம் ஏசப்பா கூட இருந்து ஏசப்பா பத்தி தெரிஞ்சு ஏசப்பா பத்தி எல்லாமே தெரியும். A to Z he knows everything. எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு ஃபைனல் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு எனக்கு வரப்போதான் நான் நமக்கு எல்லாமே தெரியும், நமக்கு ஏசப்பா பத்தி நமக்கு அதுக்கப்புறம் புதுசா யாரும் கிளாஸ் எடுக்க தேவையில்ல. ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த எண்டிங்கை மட்டும் விட்டுறக்கூடாது. அஃப்கோர்ஸ் இப்போ நான் எல்லாருக்குமே நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நம்ம இவ்வளோ வருஷம் பைக் படிக்கிறோம், வருஷம் பண்ணுறோம். நான் கோயம்புத்தூர்லேருந்து தேவையில்லாம கூடுதலாம் வரணும் அவசியமே கிடையாது, பட் தூங்கலாம். இவ்வளோ பண்ணிட்டு லாஸ்ட்ல அந்த எண்டிங் நம்ம அதுக்கு தான் போகிறோன்ற ஒரு எண்ட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா இத்தனை வருஷம் நம்ம பண்ணது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு நம்ம அனுபவம் மற்றவங்க இல்லைங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த ஒரு கண்ணோட்டத்தில் ஆகிடணும் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ நான் என்னமோ சொல்லுறது என்னமோ சொல்லிப்பேன்னு நினைக்கிறேன். பட் ஏதாவது இது வந்து எதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அஃப்கோர்ஸ் இந்த வருஷம் நான் முழுமனதாக எதுவுமே பண்ணல. அப்புறம் எனக்கு பாட்டு பாட சான்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நீ ஒரு இன்ட்ரெஸ்ட் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயர்ஸ் இருந்தாலும் எல்லாரும் வாங்க. இன்னும் சர்ச்சில் எல்லாருமே வரணும்னு நான் ஆசைப்படுறேன். பிகாஸ் நம்ம எதுவுமே பண்ணாட்டி மற்றவங்கள்ட்ட இதை எதிர்பார்க்க முடியாது. நம்ம வரும்போது யோசிக்கிறப்ப சில பேரெல்லாம் பாடுறதுக்கே யோசிக்கிறீங்க. ஏதாவது வந்துட்டு அட்லீஸ்ட் நீங்கள் வீட்டில் பண்ணாட்டோம்னா பரவாயில்ல. வீட்டில் வந்து ஒன்றுமே பண்ண மாட்டீங்க, நீங்கள் பைபிளுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லைனா கூட சர்ச்சுக்கு வரும்போதாச்சும் கொஞ்சம் வாய்ப்பு பாடுனீங்கன்னா சரி. அந்த சான்ஸ் இப்போ இந்த சான்ஸ் ஏன் யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் வந்து சான்ஸ் யூஸ் பண்ணுறது நீங்கள் எப்படி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சில பேர்லாம் வந்து நீங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லணும் வரவே மாட்டேங்கிற சில பேர் இருக்கலாம், அவங்க கூட இருக்கலாம். வீட்டில் விட்டானா தூங்குவேன் அப்படின்ற மாதிரி சில நிறைய பேர் இருப்பாங்க. பட் இருந்தாலும் இங்கே வரும்போதாச்சும் கொஞ்சம் வாயை திறந்து ஒருத்தர் சப்பா இந்த வருஷம் நான் பார்த்துருக்கீங்க அதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு 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 ரெஸ்பெக்டாக கொடுக்க நான் சொல்கிறேன். ஓகே நம்ம பண்ணலாம், இன்னும் நல்லா பண்ணலாம் நெக்ஸ்ட் இயர்லேருந்து. ஸோ யாரும் ஒரு எப்படி ஒரு நம்ம பேசுகிறோன்னே நான் நேசமாக பண்ண போகிறேன். அங்கிள் அப்போ சொல்லுவாங்க நான் படிக்கிட்டு போனதுக்கு மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறந்துடாமல் அட்லீஸ்ட் நான் பைபிள்லாம் படிக்கிறதுல கிடையாது, ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் எப்பயாவது பைபிள் பார்த்து எடுத்து ஒரு 2000 இல்லை 10 வருஷம் ஸ்மோக் பண்ணுறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் நானே அமைச்சேன். பிகாஸ் ஸ்கூலில் எல்லாமே பாட்டு போட்டு ஜாலியாக இருப்பாங்க. ஸோ இருந்தாலும் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் இப்போ ஸ்கூல் படிக்கிறீங்க, நிறைய பேர் காலேஜ் படிக்கிறீங்க. இப்போ என்னன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூனா இப்போ ஹிந்துஸ் மோஸ்ட்லி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா they will not convert you to Hindus. ஹிந்துஸும் மாற்ற மாட்டாங்க, முஸ்லீம்ஸும் ஹிந்துஸும். பட் நிறைய பேருக்கு இப்போ வந்துட்டு சயின்ஸ் ஒரு பெரிய நம்பிக்கை ஆயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு எப்படி வந்து கடவுள் வாய்ப்பு வந்துட்டு மனுஷன் வந்துட்டு தான் பண்ணலாம் அப்படின்னு அவங்க தெரிய சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ்லாம் இதுக்கே சண்டை போட்டு பசங்க அந்த இடத்துல மட்டும் ஏசுவா விட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் எங்கே விட்டு கொடுத்தாலும் நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப் நல்லா இல்லாமல் சொன்னால் ஈவன் நீங்கள் ஜெபம் பண்ணல உங்க அவங்க படிக்கிறவங்க அப்படின்னாலும் மற்றவங்க முன்னாடி ஏசுவா விட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் என்ன யூதாஸ் இருந்துச்சோ அதே தான் வளர்க்கணும். ஏசுவாவை விட்டு கொடுத்தது யூதாஸோட பெரிய தப்பு மொத்த பின்னாடி ஏசுவா விட்டு கொடுத்தோம்.
பேர் மட்டும் கொடுத்தான். ஆனால் அவன் அழுது அவன் வந்துட்டு மனத்திறனால ஒரு சான்சஸ் அவன் நடந்துச்சு. பட் இப்போ என்னன்னா இப்போ எப்படி சொல்றது, எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா என் கிளாஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு கடவுள்லாம் கிடையாது, இப்படி கடவுள் எல்லாம் பார்க்க சொல்லி ஏகப்பட்ட சொல்றது மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் ஐஸ் பிலீவர் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் முக்கியமான விஷயம்னா எகிப்தியர்கள் வந்துட்டு நம்ம படிக்கிறோம். எகிப்தியர்கள் வந்துட்டு எத்தனை வருஷம் இருந்தாங்க, இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா வந்துட்டு அந்த பாரம்பரிய செய்தி சமூகத்தில் அப்படின்னு. ஆனால் எகிப்தியர்கள் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட் பண்ணுறது ரொம்ப சூப்பர் எப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ஹிஸ்டாரிக்கலாக நடந்துச்சோ வரலாறு வந்துட்டு கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு ஒன்லி ஏதாவது ஒரு சம்திங் ஏதாவது கல்லையோ ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த இன்சிடென்ட்டுமே அந்த எகிப்தியர்கள் இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் இருக்கும். ஸோ அவங்க டாக்குமெண்ட் பண்ணுற மாதிரி அதை வைக்க மாட்டாங்களா, அப்போ இதெல்லாம் சும்மா பைபிளில் நினச்சி சொல்கிறது அப்படி நிறைய பாயிண்ட் இருக்கும். பட் உங்களுக்கு ஏதாவது கடவுள் இல்லைன்னு யாராவது சொன்னாங்க, நான் வீடியோ சென்ட் பண்ணுறேன். இல்லாட்டி என்கிட்ட வாங்க, நான் வந்துட்டு லாஸ்ட்டு ஒரு 1 month எப்படின்னா ஒரு பாசிட்டிவ் பாயிண்டாக இருந்துட்டு என்ன பண்ணேன்னா கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம ரிசர்ச் பண்ணணும். ஓகே என்னன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தெரியுமா. இப்போ இந்த பைபிள் வந்துட்டு நான் எப்படி சொல்கிறேன், பைபிள் வைக்கிறேன் ஒரு மில்லியன் வருஷம் இருக்கிறேன், பைபிள் 1 மில்லியன் வருஷம் விட்டுறேன். விட்டதுக்கப்புறம் இது வந்துட்டு ஏதாவது பாம்பா இல்லை வந்துட்டு கற்பமுஷம் ஆகும். மைட்டை வைக்கிறேன் 1 மில்லியன் வருஷம் 50 மில்லியன் வருஷம் விடுறேன் ஆகும். இப்போ ஒரு பொருளை உருவாக்கணும்னு இருந்துச்சுன்னா அந்த சுற்றி கிரியேட்டர் ஒருத்தர் இது இருக்குன்னா யாராவது ஒருத்தர் பிரிண்ட் பண்ணி யாராவது ஒருத்தர் லேபிள் போட்டு சிப்பை போட்டு கவர் போட்டு பேப்பர் போட்டு தான் இருக்கும். ஸோ இது ஒன்றுமே போதும். இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள். இப்போ ஜூபிட்டர் இருக்குல்ல, யாராவது ஜூபிட்டர் தெரியுமா? ஜூபிட்டர் வந்துட்டு நம்ம இடத்துக்கு பக்கத்தில் இருக்கு, இடத்துக்கு பக்கத்தில் இருக்கு. அது எதுக்கு இருக்குன்னா எர்த்து வந்து நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் லைக் இருக்குன்னு சொல்றது வெறிகள் அதெல்லாம் விழுகாம அதை தடுத்து நிறுத்துறதுக்குமே ஜூபிட்டர் இருக்கு. இப்போ ஜூபிட்டர் மட்டும் இல்லைன்னா நம்ம இதை ஈஸியாக இருக்கும். கிராவிட்டி இருக்குல்ல, கிராவிட்டி வந்துட்டு ஒரு எனக்கு கரெக்டாக தெரியல, ஒரு மில்லி செகண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த உலகமே இருக்காது, மொத்தமாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் பார்த்து ஒருத்தர் செலுத்தணும்னா அது எத்தனை பில்லியன் வருஷம் ஆனாலும் எத்தனை பில்லியன் வருஷம் ஆனாலும் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஸோ இப்போ என்னன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன் கிறிஸ்டியன்ஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். கடவுளிலே சயின்ஸ் நம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே ஒரு சயின்ஸ் இப்போ ப்ரேயர்ஸ் இருக்குல்ல, நம்ம சொல்லுவோம் ப்ரேயர் பண்ண கிடைக்குதுல்ல, நம்ம சொல்லுவோம் லைக் சொல்றது உங்களுக்கு ப்ரேயர் பண்ண கிடைக்குது. அவங்க சாதா சொல்லுவாங்க. ஆக்சுவலி சயின்ஸ்லையுமே இந்த சப்கான்சியஸ் மைண்ட் ஒன்று இருக்கு. கான்செப்ட் நம்ம மைண்ட்ல என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்றது சப்கான்சியஸ் ஒரு கான்செப்ட். அதை வந்துட்டு வந்து ஓகே இதெல்லாம் வந்துட்டு ப்ரேயர்னால கிடையாது, இது வந்துட்டு இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ல வரேன்னா சரி சொல்ல வரேன்னா யாராவது அந்த மாதிரி பிகாஸ் ஈஸியாக அவனுக்கு ஒரு விஷயம் தெரியாது உங்களுக்கு கடவுளை மாற்றுறதுக்கு. ஆனால் சும்மா சொல்லுவோம், சொன்னோடனே நம்ம யோசிப்போம் அவங்க நம்ம எதுக்கு சம்பந்தம் ப்ரேயர் பண்ணுறோம், நம்ம எதுக்கு சம்பந்தம் இது நிறைய யோசிப்போம். அதெல்லாம் யோசிக்காம சந்தேகமாக இருக்கு உட்காந்து ப்ரேயர் பண்ணுங்க. அந்த மாதிரி பேசுவாரு சாட்சி சொல்ல சொல்லியிருக்கேன். பட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா ஆகும். அண்ட் எல்லாருக்கும் சொல்லுங்க சாட்சி. தேங்க்ஸ்.